சிறுத்தையின் வயிற்றிலிருந்து செம்மறியாடு தப்பி இருக்கிறது. சிலந்தி வலையிலிருந்து சிற்றெரும்பு ஓடி இருக்கிறது. பாம்பின் வாய் புகுந்த தேரை தப்பி ஓடியதாக இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் ஹமீத், இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். காற்று புக முடியாத குகையிலே கயவன் ஒருவன் புகுந்திருக்கிறான். நம்மை எல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்களாக்கிவிட்டு சவத்தையும் தூக்கிச் சென்றிருக்கிறான். திருடர்கள் கூடாரத்திலே திருடன், தூதர்கள் வட்டாரத்திலே ஒரு சூழ்ச்சிக்காரன். இதை நான் எப்படி நம்புவேன் ஹமீத்? இதை எப்படி நம்புவேன்? நம் 40 பேரை தவிர 42வது ஆசாமியும் அதை உணர்ந்தவனாக இருக்கிறான் என்றால் அது எப்படி நடந்திருக்க முடியும்? சந்தேகப்பட்டால் எங்களை சிரச்சேதம் செய்து விடுங்கள் தலைவரே. உங்களை குறை சொல்லவில்லை. நம் குடியெடுக்கும் அந்த கொடியவனின் குரல் வழியை நெரிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் இதயத்தை தொட்டு பார்த்தேன். தவறாக நினைக்காதீர்கள். காணாமல் போன சபத்தையும் அதை தூக்கிச் சென்ற கைவனையும் நாம் எப்படி கண்டுபிடிப்பது? கண்டுபிடித்து விட்டேன். ஷாபாஷ்! சஞ்சலமே உருவாகி கிடந்த உங்கள் தலைவனை சந்தோஷ கடலிலே தள்ளிவிட்டீர்கள். என் உடலிலே ஒட்டி கொண்டிருக்கும் 80 கரங்களே, 80 விழிகளே, என்பால் கட்டுண்ட 40 மெய் என்பர்களே, நமக்கு தொல்லை கொடுத்தவனை பிடிப்பதற்கு இதோ துப்பு கிடைத்து விட்டது. ஹமீத், அப்துல்லா, புறப்படுங்கள்.